ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறதான காரியங்கள் தாவீது சொன்னது போல ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொன்னதான அந்த வார்த்தையை நம்ம சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இங்கு தாவீது சொல்கிறதான ராக்காலம் என்றதான இந்த காலம் பார்த்திங்கன்னா ஏதோ பகல் இரவு இப்படி மாறி மாறி வருவதான அந்த ராக்காலத்தை குறித்து தாவீது அந்த இடத்துல சொல்லவில்லை. ராக்காலம் என்று சொல்லும் பொழுது அதாவது எந்த விதமான உதவியும் இல்லாமல், அதாவது ஆதரவற்றதான நிலைமையில், நிர்பந்தமான நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இருளான அனுபவங்கள். அதாவது இருளான அனுபவம் என்று சொல்லும் பொழுது சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செய்தும் எதுவுமே வாய்க்காமலே போய்கொண்டிருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவோ ஜெபிப்பார்கள், ஆனாலும் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வியாதி பலவீனம் என்றதான இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அவர்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ராக்காலம் போன்றதான அனுபவம் தான் காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுறதான ராக்காலம் என்னென்னா, அதாவது என்னென்னா ஒரு உதவியற்றதான ஒரு நிலைமையில் நம்ம காணப்படுறதான அதை தான் பார்த்திங்கன்னா அங்கே அவர் ராக்காலம் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் யார் யாருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்டதான ராக்காலம் போன்றதான அனுபவத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறதோ, உங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறதோ, ஒரு ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, எனக்கு யார் உதவி செய்ய, அதாவது என்னென்னா மனுஷனே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மனுஷன் தள்ளப்பட்ட நிலைமையில் அவனுடைய வாழ்க்கை காணப்படுவது தான் ராக்காலம் பண்ணதான அனுபவம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்டதான் ராக்காலம் பண்ணதான அனுபவத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போவீர்களானால் ராக்காலங்களே பகல் காலமாக மாற்றுகிறதான நீதியின் சூரியனாகிய அவர், உங்களுக்கு இருக்கிற அந்த நீதியின் சூரியனாகிய அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ராக்காலம் போன்றதான காரியங்களை எல்லாம் வெளிச்சமாக மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். பகலுக்குரியவர்களாக மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அது யாரால் முடியும்? அந்த நீதியின் சூரியனாகிய அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். ஒருவேளை ஒரு மனிதரே உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக உதவி பண்ணினாலும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் அவனால் பண்ண முடியும். ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றவே முடியாது. ஆனாலும் ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டுமானால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். காரணம் என்னடா, அவர் வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், மகத்துவமான தேவன். தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வதிப்பதை நம்ம நன்றாக அறியலாம். தேவனுடைய பிள்ளையை, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து இப்படிப்பட்டதான ஒரு ராக்காலம் பண்ணதான அனுபவத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பகற்காலமாக மாற்றுகிறதான தேவன் ஒருவர் இந்த காலவேளையில் இருக்கிறார். வருகிற நாட்களில் உங்களுடைய அந்த ராக்காலம் பண்ணதான அனுபவங்களை எல்லாம் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரே நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். முதலாவதாக நம்முடைய ராக்காலம் மாற்றப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான முதலாவது காரியம் என்னென்றால் நம்முடைய இருதயம் பார்த்திங்கன்னா உணர்வடைய வேண்டும். அதுதான் அவர் அங்கே சொல்கிறார், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கைகள் இப்படிப்பட்டதான ராக்காலம் போன்றதான அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் காணப்படும் பொழுது தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து என்னென்ன ஒரு இருள் சூழ்ந்ததான அனுபவம்,
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம், கடன் பிரச்சனை, அதிலிருந்து ஒரு விடுதலை பெறவே முடியல. யாருமே உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதே நேரத்தில் என்னென்னா எடுக்கிறதான முயற்சிகள் எல்லாம் வாய்க்காமலே போய்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாதை வழியாக கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தேவன் இப்படிப்பட்ட ராக்காலம் போன்றதான அனுபவத்தை அனுமதித்தார் என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தை நம்ம கேட்கும் பொழுது அவர் என்னென்ன நம்மளோடு பேசி அதற்கான காரணத்தை அவர் என்னென்ன வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம உடனே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் அறிக்கை செய்து நம்ம அவருக்கு முற்றிலுமாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ராக்காலங்களை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம அதை செய்வது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அநேக பாதையின் வழியாக கடந்து போகும் பொழுது மற்றவர்களை தான் நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை தான் பார்த்திங்கன்னா அவர்கள் நிமித்தமாக எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது, இவர்கள் நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது, இது நிமித்தமாக தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு ராக்காலம் வராது என்பது என்று நாம் மற்றவர்களையே குறை சொல்லிக்கொண்டு இப்படியாக நாம் நம்முடைய காலங்களை ஓட்டி கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதே நேரத்தில் அதற்கான காரணத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால தான் தாவீது பாருங்க 19ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று அங்கே சொல்லுவதை அவர் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய நம்முடைய பிள்ளைகளை முதலாவதாக நாம் உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கை ராக்காலம் போன்றதான பாதை வழியாக கடந்து சென்ற பொழுது அவர்கள் எல்லாம் பாருங்கள் உடனே தங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோனாவை பாருங்கள் ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவதற்காக நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா தர்சீஸுக்கு போனான் என்று பார்க்கிறோம். அதாவது என்னென்னா நினிவே கிழக்கு பக்கம் இருக்குன்னா தர்சீஸு மேற்கு பக்கம் இருக்கு. இவன் என்னென்னா அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக அவன் போகிறான். அவன் போகிறது என்னென்னா அவனே சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் என்று அவன் தன்னுடைய வாயினாலே அவன் அறிக்கை செய்வதை பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் பாருங்க யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது அவனுக்கு எல்லா காரியமும் அனுகூலமாக தான் கிடைத்தது. அதாவது ஈஸியாக டிக்கெட்டு கிடைச்சிச்சு, ஈஸியாக அதாவது சீட்டு மாத்திரமல்ல நன்றாக நித்திரை செய்து பயணம் பண்ணத்தக்கதான வகையில் அந்த போட்டில் அவனுக்கு நன்றாக அடித்தளத்தில் இடம் கிடைச்சது. எல்லாமே நன்றாக சாதகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் பிரயாணமும் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் நடுக்கடலில் போனதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு கொந்தளிப்பு உண்டாவதை அவன் நினைக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது கடந்து போகும் பொழுது அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக தான் இருப்பது போல் தெரியும். தேவனுக்கு விரோதமான சில பாவமான காரியங்கள் செய்யும் பொழுது கூட பாருங்கள் அது நமக்கு என்னென்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதது போல தான் தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா போக தான் தெரியும் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை இங்கு பாருங்கள் நடுக்கடலில் போகிறான். அங்கு பாருங்கள் தேவன் ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார். அங்கே என்னென்ன ஒரு கொந்தளிப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளையே இப்போ பாருங்கள் யோனாவன் நன்றாக தான் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் பாருங்கள் யோனாவின் நிமித்தமாக அவனோடு கூட பயணம் பண்ணினதான அனைவருக்கும் அங்கே பாருங்கள் பிரச்சனை. அனைவருக்கும் பாருங்கள் அங்கே பெரிய ஒரு கொந்தளிப்பு. தங்களுடைய ஜீவன் தப்பினால் போதும் என்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அனைவரும் தள்ளப்பட்டாங்க. அப்பொழுது தான் அவங்க என்னென்ன உணர்றாங்க, சீட்டு போட்டு யோனாவின் பேருக்கு விழுது. அப்போ தான் யோனாவை எழுப்புறாங்க. யோனா பார்த்திங்கன்னா தூங்கி கொண்டிருக்கிறான். யோனா உடனே சொல்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தை விலகி போகிறேன். என் நிமித்தம்தான் இப்படிப்பட்டதான கொந்தளிப்பு, என் நிமித்தம்தான் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ராக்காலம் பண்ணதான அனுபவத்துக்கு நேராக காணப்படுகிறது. அதனால் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்றாங்க. அவன் அதோட முடிஞ்சு போய்விட்டது என்று அவன் நினைக்கிறான். ஆனாலும் பார்த்திங்கன்னா யோனாவை விழுங்குவதற்காக தேவன் அங்கே ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தி வைத்தார். யோனா இப்பொழுது பாருங்கள் எங்கே இருக்கிறான்?
அவன் என்னென்ன மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது? ராக்காலம் போன்றதான வாழ்க்கை. ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறதான ஒருவனுக்கு யார் போய் உதவி செய்ய முடியும்? ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளாக அந்த மீன் பாருங்க, கடலின் அடித்தளம் மட்டும் போய் கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலின் அடித்தளம் மட்டும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறாரு? அவனுடைய ராக்காலம் போன்றதான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு யாரால் முடியும்? எந்த மனுஷனாலும் முடியாது. இப்பொழுது பாருங்க, யோனா பாருங்க, தன்னை குறித்து அவன் உணர்ந்து அவன் மறுபடியும் தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அதை தான் அந்த யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, நான் நெருக்கத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என்னை சத்தத்தை கேட்டீர் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, யாரெல்லாம் தேவனை நோக்கி அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த கால வேளையில் உங்களுடைய ராக்காலம் பண்ணதான அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவதான இருளான அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் என்றால் நீங்கள் இந்த கால வேளையில் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அந்த யோனா பாருங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டதன் நிமித்தமாக அவன் சமுத்திரத்தின் அடித்தளத்தில் இருந்தாலும் தேவன் எனக்கு மறு உத்தரவு அருளினார் என்று அவன் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டாலும் அங்கிருந்து பாருங்க, அவர் அவனுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் இந்த கால வேளையில் உங்களுடைய ராக்காலை நீங்குவதற்காக நீங்கள் எப்படிப்பட்ட யாரை கூப்பிடுகிறீர்கள்? யாரை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மனுஷன் மூலமாக இப்படிப்பட்டதான ராக்காலை எனக்கு மாற்றப்பட்டுவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதே நேரத்தில் இந்த ராக்காலம் உண்டானதுக்கு காரணம் நான் தான் என்று நீங்கள் அதை உணர்கிறீர்களா என்பதை இந்த கால வேளையில் சிந்தியுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த யோனா பாருங்க, தன்னுடைய தவறை உணர்ந்தது நிமித்தமாக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா மீன் அவனை கரையில் கக்கிற்று என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க, உயிரோடு சமுத்திரத்தின் அடித்தளத்தில் வரை போனவனை மறுபடியும் பாருங்க தேவன் கொண்டு வந்து தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவனுடைய ராக்காலம் பாருங்க பார்க்காலம் போன்ற தேவன் மாற்றினார். காரணம் என்னென்றா, அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தது நிமித்தமாக. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். கெட்ட குமாரனை பாருங்க, அவன் தகப்பனை விட்டு எல்லா ஆஸ்தியையும் வாங்கி கொண்டு அவன் போனான். ஆனாலும் பாருங்க, ஒரு நாள் இல்லை, பண்ணி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் அவன் வயிற்று பசியினால் அவதிப்படும் பொழுது அவன் உணர்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் திருப்தியான ஆகாரம் புசிக்கிறார்கள், எனக்கோ ஏன் இப்படிப்பட்டதான நிலைமை என்று தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய தகப்பன் இடத்துல போவேன், ஆனால் உம்முடைய குமாரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ள வேண்டாம். அதாவது என்னன்னா, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நான் கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் நேராக தகப்பனை நோக்கி மறுபடியும் தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் போகிறான். தகப்பன் அவனை நேசித்து அவனுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா கொளுத்த கன்றையை அடித்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, காரணம் என்னென்றா, அவன் அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை பாருங்க, ராக்காலம் பண்ணுறதான அனுபவம், கையில் இருந்ததான பணம் எல்லாம் செலவழிந்து போயிட்டு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கூட என்ன வழி என்று தெரியாமல் அப்படியாக அவன் தேய்த்து கொண்டதான நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் அறிக்கை பண்ணினவனாய் மறுபடியுமாக அவன் தகப்பனையை தேடி போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீ தேவனுக்குள்ளாக இருந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வெளிச்சமான பிரகாசிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக காணப்படுகிறது? காரணம் என்ன? இந்த கால வேளையில் அதை நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபித்தீர்கள், உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது, நீங்கள் கேட்டதை எல்லாம் தேவன் கொடுத்து கொண்டிருந்தா, இன்றைக்கு ஏன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் தாமதமாகிறது? ஒரு காலத்தில் என்னென்ன காரியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தீர்கள், அதையெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ நாணத்தை செலவிட்டு எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது, அது நிமித்தமாக நாம் எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாது என்று அநேக காரியங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அதை வாய்க்க செய்யாமலேயே உங்களுடைய வாழ்க்கை ஏன் தோல்வி என்பது
தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான பாதைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் சிந்தித்து அந்த தேவனிடத்தில், அந்த கெட்ட குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல நீங்கள் என்னென்ன அவன் சொல்கிறான், அதாவது என்னென்ன, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று அவன் மறுபடியும் திரும்பி வந்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை பாருங்க, ராக்காலம் கொண்டதான வாழ்க்கை பகல் காலமாக மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவர்களையும் இவர்களையும் நம்ம என்னென்ன குறை சொல்லி கொண்டிருந்தோம்னால் நம்முடைய இருதயம் பார்த்திங்கன்னா உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது என்று பார்க்கிறோம். அதை தான் பார்த்திங்கன்னா ரோமர் 1:21 அவர் சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு என்றதான ஒரு காரியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் இருள் அடைந்த நிலைமையில தான் காணப்படும். இந்த கால வேளையில் நம்ம முதலாவதாக நம்முடைய இருதயம் உணர்வு அடைந்த இதற்கெல்லாம் என்ன காரணம், என்னுடைய குடும்பத்தில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நம்ம அறிந்து நம்மை சரிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நீதியின் சூரியனாகிய அவர் பிரகாசிக்கிற விடிவெடியை போல உங்களுடைய வாழ்க்கையெல்லாம், ராக்காலம் கொண்டதான வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகும்பொழுது நம்ம என்னென்னா கர்த்தரையே நம்ம என்னென்னா வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஏசாயா 26:9 பார்க்கும் பொழுது பாருங்கள், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது என்று அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா, ராக்காலம் கொண்டதான அனுபவத்துக்கு நேராக கடந்து போகும்பொழுது நம்முடைய ஆத்மா தேவனையை வாஞ்சித்து அவருக்கு, அதாவது என்னென்னா அவர்கிட்டயே நம்ம என்னென்னா நெருங்கி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாதை வழியாக கடந்து போகும் பொழுது யோனாவை போல தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரை பார்த்திங்கன்னா பிரகாசிக்கப்பட முடியாமலேயே போய்விடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ராக்காலம் பண்ணதான அனுபவங்கள் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும் பொழுது தேவன் மேலே உள்ளதான பிரியம், தேவன் மேல் உள்ளதான வாஞ்சையெல்லாம் விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க பாருங்கள் சபைக்கு வருவதை கூட பாருங்கள் நிறுத்தி விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபாவி இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா காரணம் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு எதுவுமே வாய்க்க செய்யல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை என்று ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு அவர் மேல் ஆத்மா தாகமாக இருப்பதற்கு பதிலாக அவர் மேல் பார்த்திங்கன்னா அநேக வெறுப்பான வார்த்தைகளை பார்த்திங்கன்னா அவர்களை அறிக்கையிடுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் மேல் நீங்கள் உங்களுடைய ஆத்மா தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா உங்களுடைய நினைவாகவே அவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் அவர் உங்களுக்கு என்னென்னா பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் என்னென்னா உங்களோடு கூட பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய ஆத்மா அவர் மேலே உள்ளதான வாஞ்சியை விட்டு விலகும் பொழுது அவர் என்னென்னா உங்களை சுற்றி அடைத்ததான வேலியெல்லாம் அவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் அவரை விட்டு விலகி போகும் பொழுது அவரும் உங்களை விட்டு விடும் பொழுது இப்படிப்பட்டதான ராக்காலம் கொண்டதான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து என்னென்னா போராட்டம், தொடர்ந்து பார்த்திங்கன்னா வியாதி, அதே நேரத்தில் பாருங்கள் உலகத்தாருக்கு வராத வியாதிகள் கூட பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் பாருங்கள் வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் மேலேயே நம்முடைய ஆத்மா தாகமாக இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தாவீது பாருங்கள் 42ஆம் சங்கீதம் 1 கூட பாருங்கள், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையே
வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்வதை நம்ம நன்றாறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவன் மேலேயே வாஞ்சியாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ராக்காலம் பண்ணதான அனுபவங்களையும் அவர் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் தகப்பனை விட்டு அவன் ஏசாவை ஏமாற்றி விட்டு அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனான். அங்கே போய் திருமணமாகி 2 பரிவாரத்தோடு எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு திரும்பி வருகிறான். ஆனாலும் பாருங்க, அவன் ஏசாவை சந்திக்க போகிறான். அவனுக்குள்ளே பாருங்க கலக்கம், அவனுக்குள்ளே ஒரு ராக்காலம் பண்ணுறதான அனுபவம் எல்லாம் இருக்குது, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. ஆனாலும் பாருங்க, ஏசாவை சந்திக்க போகிறான். எங்கு அவன் நம்மளை அடித்து நம்மளை என்னென்ன சாகடித்து விடுகிறானோ என்று அவனுக்குள்ளாக பாருங்க ஒரு பாரம், அவனுக்குள்ளாக அவனை சந்திப்பதற்கு அவனால் முடியல. அவன் பாருங்க ஒரு முழுவதும் தனித்து பாருங்க அந்த இடத்துல தேவனோடு போராடுகிறான். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தில் பாருங்க, அவன் யாக்கோபு தனித்து பாருங்க அவன் தேவன் மேலே வாஞ்சியாக இருந்தது நிமித்தமாக இந்த ராக்காலம் போன்றதான அனுபவத்தை அவர் ஒருவராலே மாத்திரம்தான் மாற்ற முடியும் என்று அவன் நன்றாக நினைத்தது நிமித்தமாக ஒரு முழுவதும் பார்த்தீங்கன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று அவன் பாருங்க விடியற் காலம் வரை அவன் பாருங்க போராடுகிறான். அவனுடைய தொடைச்சந்து நரம்பு சுழுக்கத்தக்கதான வகையில் அவன் தேவனுடைய சமூகத்தில் பாருங்க, அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் போராடி ஜெபித்து பாருங்க, அவன் விடியற் காலம் வர பாருங்க அந்த தூதனை விடாமல் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல பாருங்க யாக்கோபுக்காக உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. அவனுடைய ராக்காலம் போன்றதான அனுபவத்தை மாற்றுவதற்கு யாருமே கிடையாது. தனித்த ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் பாருங்க, அந்த நேரத்தில் அவனுடைய தகப்பனார் கூட உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, அந்த தகப்பனார் இடத்துல சொல்லினாலும் அவன் அதை நம்ம சரி பண்ணலாம் என்று அவன் அதை கூட அவன் நினைக்கல. ஆனாலும் இந்த ராக்காலம் கொண்டதான என்னுடைய அனுபவத்தை தேவன் ஒருவர் தான் மாற்ற முடியும் என்பதை அவன் நினைத்தது நிமித்தமாக அவன் பாருங்க விடியற் காலம் வரை தேவனோடு அவன் போராடுகிறான். தேவன் அவனுக்கு பாதுகாப்பாக, அவனுக்கு தேவன் அவருக்கு கோட்டையாக இருந்து அவனுடைய காரியங்களெல்லாம் எந்த ஏசா அவனை அழித்து விடுவேன் என்று நினைத்தானோ அதே ஏசாவே அவனை முத்தம் செய்து அவனை அழைத்து செல்வதை நம்ம நன்றாக அறியலாம். எந்த ஏசா வைராக்கியமாக இருந்தானோ கொலை பண்ணி விடுவேன் என்று எந்த ஏசா வைராக்கியமாக இருந்தானோ அவனே பாருங்க யாக்கோபு மேலே பாருங்க அவன் அன்பு செலுத்தத்தக்கதான வகையில் தேவன் காரியங்களை மாறுதலாக மாற பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, காரணம் என்ன? அவன் தேவன் மேலேயே வாஞ்சையும் விருப்பமுமாக இருந்தது தான். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ராக்காலம் கொண்டதான அனுபவத்தை மாற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கை தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறதா என்பதை இந்த காலவேளை நாம் சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும். தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்கள், சங்கீதம் 63 சங்கீதம் 1 வசனத்தில் அவன் சொல்கிறான், அவனுடைய வாழ்க்கை அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை? வனாந்தரம் போன்றதான வாழ்க்கை, ஒரு வறண்ட வாழ்க்கை. அந்த வறண்ட வாழ்க்கை சமயத்தில் கூட அவன் பாருங்கள், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையிலேயே தாகமாக இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். அவன் பாருங்க எப்போதுமே என்னென்னா உண்மையில தான் வறண்ட வாழ்க்கை தான், ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, அதையெல்லாம் நீர் மாற்றிப்படுவீர், ஆனால் என்னுடைய ஆத்மா உண்மையிலேயே தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் மேலேயே நம்முடைய ஆத்மா வாஞ்சையும் தவனமுமாக காணப்படட்டும். தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளோ நெருக்கம் வந்துச்சு, ஆனாலும் அவன் பாருங்கள் தேவன் மேல் வைத்ததான வாஞ்சையை அவன் எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா விட்டு விடவே இல்லை. அந்த 42 சங்கீதத்தில் கூட பாருங்கள் சொல்கிறான், அவன் அடுத்த அநேக காரியங்களை சொல்லிட்டு சொல்கிறான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேய்க்கிறாய், தேவனை நோக்கி காத்துருன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் ஆத்மாவோடு அவன் பேசி கொண்டே இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த ஏன்னா அவனுடைய வாழ்க்கை ராக்காலம் போன்றதான அனுபவத்துக்கு நேராக போன பொழுது தான் அவன் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவன் அங்கே பாடுகிறதை நம்ம நன்றாறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடைபெற்றாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. அதற்காக வேண்டி அவரை விட்டு நம்ம விலகி போய்விடுகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான இருளான அனுபவத்துக்குள்ளாக ராக்காலம் கொண்டதான
அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நாம் வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கின்ற சங்கீதம் 119 சங்கீதம் 55 வசனத்தை பார்ப்போம்னா, கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்கிறான். அதாவது எனக்கு ராக்காலம் போன்றதான காலத்திலெல்லாம் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை நான் கை கொள்வேன் என்று சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான் ராக்காலம் பண்ணதான பாதை வழியாக கடந்து செல்வதற்கு நாம் வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவன் என்னென்னா உங்களிடத்துல என்னிடத்துல பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பது பெரிதல்ல, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தை கை கொள்வது தான் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது. அநேகர் பாருங்கள், ஏதோ வேதத்தை ஏனோ தானோ என்று ஏதோ வாசித்து விட்டு அதில் ஒரு திருப்தி அடைந்து விடுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வேதத்தை வாசிப்பதோடு மாத்திரமல்ல, அந்த வாசித்த வசனத்துக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம் மூலமாக அநேக காரியங்களை பேசி அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்மிடத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்ப்பது ஒரு ஜெபத்தையோ நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை மணி, அதாவது யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை உதவி பண்ணுகிறோம் என்பதையெல்லாம் தேவன் பார்ப்பது கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய கிரியைகளை தேவன் பார்க்கிறார். அதை தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள், பத்ம தீவில் அந்த யோவான் ஸ்நானம் இருக்கும் பொழுது அவனுக்கு வெளிப்படுத்தினது என்னென்னா 7 சபையை குறித்து அங்கே அவர் சொல்லி கொண்டு வருகிறார். எல்லாவற்றிலும் பாருங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய கிரியைகள் வேத வசனத்தின்படியாக இருக்கிறதா என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிரியைகள், அதாவது என்னென்னா உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, படிக்கிறது வேதம், இடிக்கிறது கோயிலா என்று சொல்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை நம்ம படிக்கிறோம், ஆனால் அந்த வேத வசனத்துக்கு நம்மை முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோமா? எத்தனையோ வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம், வேதத்தை நம்ம என்னென்ன படிக்கிறோம், இன்னும் நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான அநேக நேரங்களில் எத்தனை பொய்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், அநேக நேரங்களில் எத்தனை காரியத்தில் மாய்மாலமாக நம்ம சில காரியங்களை செய்கிறோம், எத்தனையோ காரியத்தில் பாருங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியத்திலிருந்து எல்லாம் நம்ம என்னென்னா விடுதலை பெறுவதற்காக தான் தேவன் சில நேரத்தில் ராக்காலம் போன்றதான அனுபவத்துக்கு நம்மை வழி நடத்துகிறார். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் உணர்வு அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் வேதத்தை வாசிப்பதோடு மட்டும் இல்லாமல் வேதத்தின்படி அவன் ஜீவிக்கிறவனாக காணப்பட்டான். சங்கீதம் 19 சங்கீதம் 11 வசனத்தில் அதனால தான் அவன் சொல்கிறான், அன்றியும் உமது அடியான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், உம்முடைய வேதத்தை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு என்று அவன் சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் வேதத்தை வாசிப்பது பெரிது கிடையாது, வேதத்தை கை கொள்வதனால் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதம், மிகுதியான பலன் உண்டு என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அநேகர் நினைக்கிறாங்க வேதத்தின்படி நடக்க முடியாது, வேதத்தின்படியாக ஜீவிக்க முடியாது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது நீ வசனத்தின்படி நடக்கிறாயா என்பதை தான் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த கால வேளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அந்த வேத வசனத்தை நீ கை கொள்ளும் பொழுது உன்னோட வாழ்க்கையில் காணப்படுறதான ராக்காலங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பகற்காலங்களாக அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேத வசனத்தை எவ்வளோக்கு எவ்வளவு அவர் மேலே பிரியமாக இருந்து வேத வசனத்தை அந்த கற்பனைகளை எல்லாம் எவ்வளோக்கு கை கொள்ளுங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா தேவன் கேட்குற தேவனாக இருக்கிறார். அதை தான் 1 யோவான் 3 அதிகாரம் 22 வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ
அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, எத்தனையோ வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நீங்கள் ஜீவிக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் சிந்தித்து நாம் செயல்படுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ராக்காலத்தை எல்லாம் தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்த்து இதோட முடித்து விடலாம். சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், கர்த்தரை குறித்து நம்ம பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது பாருங்கள், அதை தான் அங்கே சொல்கிறேன், ஆகிலும் பகற்காலத்தில் உமது கிருபையை கட்டளையிடுகிறீர், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவார்கள். அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் பொழுது தேவனை குறித்து பாட்டு பாடுவாங்க. அதே நேரத்தில் இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் அவங்க கூடார பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாட்டு பார்த்திங்கன்னா கஷ்டத்தின் பாட்டாக இருக்கும், வறுமையின் பாட்டாக இருக்கும், ஒப்பாரி வைக்கிறதான பாட்டாக இருக்கும். ஆமாம், ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை செய்துட்டார்னு இப்படிப்பட்ட பாட்டையே தான் பார்த்திங்கன்னா அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பது நிமித்தமாக அவர்களோட வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமுமே காணப்படாமல் இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் பாட்டை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் கூட பிரதர் நன்றாக அநேக காரியங்களை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கர்த்தரை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, மாட்சிமையை குறித்து, மகத்துவத்தை குறித்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டு பாடுகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறதான சத்ருவானவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான். ஏன்னா இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் அவன் கர்த்தரை ஆராதிப்பதிலையோ, அதே நேரத்தில் ஆலயத்துக்கு வருவதிலையோ, அதே நேரத்தில் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி அவருடைய மகத்துவத்தை குறித்து பாட்டு பாடுவதில் எந்த விதத்தில் அவன் பின்வாங்கவே இல்லை என்று உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவை காணும் பொழுது அவனே பார்த்திங்கன்னா பின்வாங்கி போய்விடும். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பாட்டு எப்படிப்பட்டதான பாட்டாக காணப்படுகிறது. அதை தாவீது பாருங்கள், அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவன் சொல்கிறான், அவரை பாடுகிறதான பாட்டு என் நாவில் இருக்கிறது என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவரை பாடுகிறதான பாட்டு இனிதாக இருக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய பாட்டு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆபகுக்குள்ள பாருங்கள், ஒரு ஆபகு தீர்க்கதரிசி பாடுகிறார், அத்தி மரம் தொழிலிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவர் ஒரு பாட்டை பாடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பாட்டு எப்படிப்பட்ட பாட்டாக இருக்கிறது? நம்முடைய பாட்டு என்னென்ன? பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோட இன்னலே என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாட்டு பாடுங்க. உங்களுடைய இன்னலான காரியங்கள், உங்களுடைய ராக்காலம் போன்றதான காரியங்களை எல்லாம் தேவன் அவர் மாற்றி பகலுக்குரியவர்களாக அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ராக்காலம் போன்றதான அனுபவத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் வானாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் வானு மன்னாவா ஞானமாய் போஷித்த, வானு மன்னாவா ஞானமாய் போஷித்த காணாத மண்ணு இசுவை, காணாத மண்ணு இசுவை. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும்